கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, அடி நீதான் என் சந்தோஷம். சாத்தம் போட்டுக்கு இருந்தீனா எப்படி அம்மா அக்கா ரெடி பண்ணுவே சொல்லுங்க பாப்பா. அண்ணே அக்கா கிட்ட போணும் என்ன இப்ப என்ன உனக்கு இங்கு வேணும் அப்படித்தானே? சரி உங்க சித்தி யாரோட கொண்டு போய் விடுறேன் அங்க போய் குடிச்சுக்கிறீங்க என்ன. அடி தங்க பிள்ளைய மட்டும் வாயிரம் என்னடி தங்க தம்பி பேர் என்ன அப்படி சொன்னீண்டா எவனுக்கு புரியும்? எழில் குட்டின்னு சொல்லு. தங்கத்து பேர் எழில் குட்டி தானே மட்டும் வாயிரம். சரி வாங்க வாங்க அம்மா கிட்ட. என்னடி பட்டு என்ன 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 காலையில பிள்ளைய பூரா எந்திரிச்சு அழுங்க நீங்க மட்டும் பல்ல காமிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறீங்க என்னவா? இப்ப இங்கு வேணும் அப்படித்தானே? இங்கு கொடுக்க மாட்டேன் காலையில சரலாக்கு திம்பமா. இங்க குடுக்கறத கடிச்சு போற படியடா ஆள பாரு. இது உங்க அப்பா அடிச்சு தருவா. நீ தங்கு அப்படியே ஒப்பன மாதிரியே சேட்ட என்ன. சரி அம்மா இப்ப பால் ஆதி தரேன். அக்கா ரெடி ஆகிருக்காங்க ஸ்கூலுக்கு. அப்பா வெளிய உட்காந்து பேசிக்கிருக்காங்க. அவகிட்ட உட்காந்து பேசிக்கிறங்க. அம்மா போய் சேட்ட பாலாத்தி எடுத்துட்டு வரேன். சித்தி இருக்கா அடுப்புல என்ன. வயிறு 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 லட்டு குட்டி கருவா குட்டி பட்ட குட்டி தங்க குட்டி செல்ல குட்டி. எதுக்கா இப்படி கோவம்? எதுக்கா இப்படி கோவம்? எதுக்கு அன்னைக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் போடும் போது என்ன சொன்னீங்க? நான் சமத்துப்படியா போயிட்டு வரும் தான் சொன்னீங்க. இன்னைக்கு முத நாள் பள்ளிக்கூடம் போறதுக்கு என்னவா என் பட்டுக்குட்டிக்கு? இது எந்த ஒரு நியாயம்? நீதான் சொன்ன இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பேசாம பள்ளிக்கூடம் போலாம்னு. இன்னைக்கு எப்படி பேசிட்டு இருக்கியா? இப்பெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் எடுத்துக்கவே முடியாதுன்னா குட்டி தம்பி இப்பத்தையும் பிறந்தியா? அவன் கொஞ்சம் வளர்ந்து உன்னைய மாதிரி பள்ளிக்கூடம் வர்றதுக்கு நேரம் ஆகும். அது வரைக்கும் நீ போயிட்டு வா. என்னது குட்டி தம்பிய பேக்ல போட்டு தரணுமா? சரி பிறவு கேரு அவன் பாக்கத்தே அப்படி. ஆனா அவன் எல்லாம் பேக்ல போட்டு பண்ணிட்டு வச்சுக்க அம்புடுத்தேன். குட்டி தம்பி இப்பத்தையும் மறந்தியா? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன சரியா அப்பன் மகளா இன்னமா பள்ளிக்கூடம் கிளம்பாம இருக்கா?
யாரு அப்பதாவ அப்படி சொல்லக்கூடாது. அப்பதான் ரொம்ப பெரியவங்கள. ஆமா நீங்க சொன்னோம் அப்படி கேட்டு போடுவாங்க. நீ அப்படித்தான் நான் கூப்பிட்டு தெரிஞ்சேன் என்ன உன்னைய மாதிரி தானே இருக்கும் பிள்ளையும். அப்பா நீ நிறைய வேலை பாத்துக்க. அப்ப நீ என்ன நீ பண்ண கூடாதுன்னு சொல்ற? நான் செஞ்சேன்டா வேறதான். நீ அப்படி செய்யக்கூடாதுல. அதான் முடியும் நான் அப்படிதான் செய்வேன். டாடி காலையில இருந்து இப்படியே முட்டி போட கணக்காவே உட்கார்ந்து இருக்கேன் ஒருத்தன். அவங்கிட்ட என்னவே பேசிக்கிருக்க நீ? அன்னைக்கு பள்ளிக்கூடம் போறீங்க சொல்லியிருந்தா இன்னைக்கு என்னவா? அவன் சும்மாவா இருக்கேன். அவன் வேலைக்கு போக வேணாமா? அவன் கொண்டு போய் விட்டுவிட்டு என்ன காலையில இருந்து காப்பி கூட குடிக்காம இருக்கேன் அப்பங்காரே. எங்க அப்பா எனக்காக குடிக்காம இருப்பாரு. அத பத்தி உனக்கு என்ன? சும்மா இரு எடுத்து கொண்டு போய் கிளவி. ஏ அப்பா நல்ல புள்ளதே. அதுக்கு ஏன் பேரண்டி வரவலையே? சும்மா சும்மா பேரண்டி பத்தி பேர்ச பேசாத என்னப்போ? என்னமையா ருத்ரே? எப்படியே சரியாட்ட போறேன்னு தெரியல. ஒன்னாவதே சமாளிக்க முடியல. இன்னொரு இப்பதே அங்க துடிச்சுக்கு இருக்கு. அங்க அடுப்படிக்கிற பாலுக்கு என்னமா சண்டை ஓடுது இருக்காங்க நினைச்சுக்கிருக்க நீ? பால் குடிக்கிறாங்களா? பால் குடிச்சுக்கிருக்கானா? எந்திரிச்சிட்டானா? அதுக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். சரி வரட்டும். அட ஆமையா சண்டை ஓட்டு குடிச்சுக்கிருக்கீங்க அடுப்படிக்கல. சரி அப்பா நான் என்ன எழுந்து பாக்குறேன். கொண்டு போய் விட்டுட்டு வரேன். நீ வேற சோழி இந்த பாரு என்ன. சரியா? ஏ வாசனாடி இளவரசி சும்மா சும்மா அழுதுகிட்டு ஆடம் பிடிச்சிருக்காம பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புற வேலை பாரு. 4 எழுத்து படிச்சாலே எல்லாம் உருப்படும். சரி அத்தை குட்டி கிளம்பி வேலையை பார்த்துட்டு போ. வந்துருவா. அங்க பிள்ளைல யாண்டிச்சால இப்படி கோபப்பட்டு இருக்க? இப்படி கோபம் இல்லம்மா. நான் ஸ்கூலுக்கு போயிட்டா நீ குட்டி தம்பி தான் கொஞ்சுவ. பாப்பாவை மறந்துடுவப்ப நீ. இப்பெல்லாம் குட்டி தம்பி வந்தாலும் நீ பாப்பாவை கண்டுக்கவே மாட்ற. எனக்கு குட்டி தம்பி பிடிக்கும். ஆனா நீ குட்டி தம்பியவே தான் பாக்குற. ஐயோ யார் சொன்னது? அப்படிலாம் கிடையாது பட்டு. எவன் சொன்னது? சொன்னவன இன்னைக்கு மரத்துல கட்டி வச்சு அடிக்க? அப்படிலாம் கிடையாது. நீ பெரிய பிள்ளை ஆயிட்ட. குட்டி தம்பி இப்பதானே பிறந்திருக்கான். குட்டி தம்பிக்கு என்னன்னு பாக்கணும்ல. அம்மாவே எல்லா வேலையும் செய்வாங்களா? அம்மா வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு தம்பியும் பார்த்துக்கணும்ல. நைட்ல ராத்திரி தூங்கவே மாட்டாங்க. தம்பி அழுதுகிட்டே இருக்கான்ல. அதாண்டி பட்டு. ஆனா அப்பாவுக்கு உன் மேல தனி பாசந்தேன். ஆமா காட் பிராமிஸ். அப்படியே ஆமாடி பட்டு. காட் பிராமிஸ் தான். குட்டி தம்பி பாவம். குட்டி தம்பி பேரசாகட்டும். அப்புறம் செல்ல குட்டி வாங்கி வச்சுக்கிறவே. அப்ப குட்டி தம்பி அப்பப்ப பெருசாவா? அதானே இப்படி பேசினா இப்படி கேள்வியை போயிட்டு அப்பனுக்கு தெரியும்ல. குணக்கம்மனுக்கான கேள்வி. சரி இப்ப பள்ளிக்கூடம் போவோமா? அடே என்னடா படிக்கிருக்க? கையில பாலை கொடுத்தா பாலை குடிக்காம என்னடா பண்ணிக்கிருக்க? அடியே அழகு என்னடி பண்ணிட்டே? குடிங்க குடிங்க பாலை குடிச்சிருங்க. இப்ப நீ பால் குடிக்கலன்னு வச்சுக்க உங்க அம்மா வந்து உனி என்ன செய்வான்னு தெரியாது. மேல துணி எடுக்க போயிருக்காங்க. குடியே. என்ன சொல்றிய சித்திக்கிட்ட? என்ன சொல்றிய? பால்ல சீனி கம்மியா போட்டுட்டாளா? நாடு சக்கரை போட்டுருக்காங்க. நல்லா இனிக்கத்தானே செய்யும். குடிடா. இப்ப நீ குடிக்கலன்னு வச்சுக்க உன் சித்தப்பாட சொல்லி தருவேன். இப்போ உன் சித்தப்பா வருவாப்ல. அடி வாங்க போற. சரி சமத்து பிள்ளையா தங்க பிள்ளை எழில் குட்டி பால் குடிப்பீங்களா? சித்தி சமைப்பனா என்ன? எங்கடா போற தவந்து? ஐயே சேட்டை பத்தியில இருக்கு. சரி சமைப்போம். சட்னி மட்டும் அரைச்சா போதுன்னு நினைக்கிறேன். சரி அக்கா கிட்ட கேட்டு தேங்காய் சட்னி மட்டும் அரைப்போம். தேங்காய் எங்க வச்சாக? சட்னி நாளைக்கு சொல்லித்தானே. என்னவா காலங்காத்தாலே ஐயா வந்துட்டியா? எல்லாம் ஒரு ஜோலியாத்தே. என்ன ஜோலியா பாரு. காலையில வேலைக்கு போவாங்களா? வந்துட்டா அடுப்படிக்கு. வேலைக்கு போலாம். எவன் போக மாட்டேன்னு சொல்லி சொன்னா அதுக்கு முன்னாடி பொண்டாட்டி கொஞ்சம்ல. ஏன் அடுப்படி தான் கிடைச்சதோ? இப்பதே உங்க மையம் ஓடனியா? பின்னாடியே அக்காவும் போனாக. திரும்ப வந்தாங்கன்னா அப்படித்தேன் விடுங்க. எங்க அப்பா என்னம்மா போன் அடிக்காம இருக்காரு? அதெல்லாம் அப்பதே அடிச்சுட்டாரு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணட்டும் உங்க அப்பா. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்பெல்லாம் செஞ்சுக்கிறீங்க அப்படிதான் பாத்துக்கோங்க. எல்லா பொறுப்பும் உங்ககிட்ட தானே ஒப்படைச்சிருக்காரு. நீங்க தானே பொறுப்பா இருந்து பாக்கணும். இருக்கட்டும்படி இருந்தாலும் பொறுப்புல பருப்பு சாம்பார் ஊத்துற மாதிரி கொஞ்சம் நெஞ்சமா இருக்க வேணாமா? நல்லா ஊத்துனிய. சரி விளங்க. இன்னும் சட்னி அரைக்கல. அக்கா மதியம் சோறு மட்டும் செஞ்சிருக்காங்க. இப்ப காலையில எல்லாம் சாப்பிட சட்னி அரைக்கணும்ல. விளங்க. நம்மகிட்ட சேர்ந்து அரைக்க முடியும். நல்லா இருக்கு. இப்ப சேர்ந்து அரைச்சா சட்னி மாதிரி வராது. எனக்கு தெரியும் என்ன மாதிரி வரும். இப்ப விட போறியா இல்லையா நீ? என்னடி புருஷன் எப்படி பாசமா இருக்கே? நீ என்னடி ஒரு வேசக்காரியாவுல இருக்க? யோ உன் பாசம் என்னன்னு எனக்கு தெரியும். அது போயிட்டு வந்து சாயந்தரம் பெறவு வையே. சொன்னாடி கேட்க மாட்டேன். இப்போதைக்கு கேட்க மாட்டேன். ராத்திரி பாப்போம் விடு. மருது ஒரே லவ்வா இருக்குடி. இருக்கும் ஆளை பாரு.
விடுங்க. இப்படிதான் நின்று அடுப்படிக்கல ஏதாவது பண்ணிக்கிறதா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதுவும் உங்க அண்ணன் வேற வெளியே வருத்தப்பட்டு நின்றுக்கு இருந்தாரு. எனக்கு அதுவே ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு. என்ன சொல்றேன்னு தெரியல. சரி டீயாவது போட்டு கொடுப்போம்னு அடுப்படிக்கு வந்தேன். எனக்கு புரியுது. ஆனா ஏன் அத்தாச்சி பண்ண வேலைக்கெல்லாம் என் அண்ணன் இப்படி இருக்கிறதுல எந்த தப்புமே இல்லையே. இங்க பாரு மருது, அவங்க 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த வீட்டுக்கு அவங்கதே முத மருமகளா வந்தாங்க. இன்னைக்கு அவளை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் செய்யறது எதுவுமே எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு எல்லாம் புரியுது. ஆனா இப்ப வரைக்கும் குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னா அவங்க விலகி இருக்கிறதே நல்லது. அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும் அவங்கள அந்த குடும்பத்துக்கு சேர்த்துக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? சரிதே, அதுக்காக இப்படியா? ஐயே, இப்ப நான் என்னடி பண்ணிக்கிட்டு நீ என்னடி பேசுற? எப்ப பார்த்தாலும் குடும்பம் கிடக்குற. சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? என்னென்னமோ வேணும். அடி வேணும். நீ போய் உன் வேலையை பார்த்துட்டு என் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்குற வேலையை பாரு. பேரவு பார்ப்போம். யாரு? என் அண்ணன் 2 பிள்ளை பெத்துட்டாரு. இன்னும் மொத்த பிள்ளைக்கு இங்க வழி இல்ல. உங்க அண்ணன் பெத்துட்டாருனா கடவுள் கொடுக்கணும்ல. கொடுக்கும்போது கொடுக்கணும் வாங்கிடுவான். ஆமா. என்ன பண்றீங்கண்ணா? என் செல்ல குட்டி சமத்து பிள்ளையா போய் வேலை பார்த்துட்டு வருவியா? நான் காத்துக்கிட்டு இருப்பேனா? சாயந்தரம் வரசா வந்ததுக்கு பிறகு சோறு போட்டு வெத்தலை மடிச்சு கொடுத்து அதுக்கு பிறகு எல்லாத்தையும் வேலை வைய சொல்லணும். விடுறா பொறுக்கி. ஐ லவ் யூ டுடா மாமா. கிருஷ்ணா, எல்லா பேரும் நல்லா இருக்கணும். யாருக்கும் எந்த குறைச்சலையும் தந்துடக்கூடாது. நீ போட்ட பிச்சையா இல்லை இந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது புண்ணியம் செஞ்சேனா? எனக்கு எதுவுமே தரல. ஆனால் இன்னைக்கு இந்த குடும்பத்துக்குள்ள நான் வாழ வந்துட்டேன். இந்த குடும்பத்தை எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு கட்டினவரையும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நான் நினைச்சது வேற ஒருத்தரை தானே. ஏன் சம்பந்தமே இல்லாம முடிச்சு எங்கிட்டு திருப்பினேன். என்னால அவர் கூட நிம்மதியா வாழ முடியல. ஏன்னா என் மனசுல வேற ஒருத்தர் இருக்காரு. அவரை என் மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு எப்படி இவர் கூட என்னால வாழ்க்கை நடத்த முடியும்? எல்லாத்தையும் சரியா அமைச்சு கொடுத்த நீ ஏன் என் வாழ்க்கை இப்படி செஞ்ச? எங்க அப்பா போனதுக்கு பிறகு எனக்கு நீ யாருமே இல்லைன்னு நான் நினைக்கும் போது எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல. சொந்த பந்தக்காரவங்களாம் அவங்களாம் இத்தனை நாள் வருஷம் இருந்தாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு வயசான ஆளுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. அதுல இருந்து என்னை காப்பாத்துறதுக்காக அவர் என் கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டுக்கு நீ மருமகளா கூட்டிட்டு வந்து விட்டாப்ல. அவரை நல்ல ஒரு ஃப்ரெண்டாத்தே நினைச்சேன். ஆனா என்னால அவரை புருஷனா நினைக்க முடியல. ஏன்னா நான் புருஷனா நினைச்சது வேற ஒருத்தர. என்னதே என் வாழ்க்கையில நீ நடத்துறேன்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை மாற்ற முயற்சிக்கிறேன். என் காதலை நான் நினைச்சவட்ட சொல்றதுக்கு முன்னாடியே ஒன்றும் இல்லாம போயிருச்சு. பரவாயில்ல, அது அப்படியே இருக்கட்டும். ஆனா இவரை நான் ஏத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த நேரத்தை எப்படி நான் கரெக்டா தேர்ந்தெடுக்க போறேன்ட்டு எனக்கு தெரியல. எந்திரிச்சிட்டீங்களா? எந்திரிச்சிட்டேன். நைட்டு தூங்கியலா? புதிய இடம் கொஞ்ச நாள் ஆகும்னு சொன்னியா? தூங்க முடிஞ்சதா? தூங்கிட்டேன். புதிய இடமா இருந்தாலும் இனி பழைக்கணும்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு புரியுது ரவி. உங்க மனசுல இருக்க வீடு நண்டு எனக்கு புரியுது. ஆனா எனக்கு அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு தெரியல. என் குடும்பத்துல இருக்க எல்லாருமே உங்களை ஏத்துக்கிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியல. உங்களை பத்தி எனக்கு முழுசா தெரியாது. உங்க கூட ஃப்ரெண்டா பழகினேன். ஆனா அந்த இடத்துக்கிட்ட நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்க கழுத்துல நான் தாலி கட்டல அப்படின்னா அந்த வயசான ஆளுக்கு தான் உங்களை கல்யாணம் கட்டி வச்சிருப்பாங்க. உங்க வயசு என்ன அந்த ஆள் வயசு என்ன ரவி? அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதனாலதான் வேற வழி இல்லாம நான் தாலி கட்டினேன். மற்றபடி வேற எந்த இடத்துலயும் நான் கட்டல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா கூட இங்க இருங்க. இல்ல உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சுண்டா நீங்க உங்க தம்பி கூட இருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை வந்து கூட நான் பாத்துக்கிறேன். நான் எதுக்கு உங்களை அங்க விட்டுட்டு வரல அப்படின்னா இல்லாத சொந்தக்காரங்க மறுபடியும் இருந்து கூட ஏதாவது பிரச்சனை பண்ணலாம். அதனாலதான் அங்க விட்டுட்டு வராம எங்க வீட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் செஞ்சது எந்த தப்புமே கிடையாது. அந்த இடத்துக்கிட்ட வேற யாராவது இருந்தால் வேற மாதிரி ஏதாவது செஞ்சுருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இந்த அட்மாஸ்பியரை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா போதும். ஐயோ உங்களோட எந்த சொந்தமுமே செய்யல. உங்க இஷ்டப்படி நீங்க இருந்துக்கலாம். உங்க வீடு மாதிரி ரவி. நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். தேங்க்ஸ் சரவணா. அப்புறம் என் தம்பியை பார்க்கணும். உங்களுக்கு வேலை இல்லைண்டா என் தம்பிகிட்ட கொண்டு போய் விட முடியுமா? எதுக்கு நீங்க போய் பார்க்கணும்? இங்கே வர சொல்லுவோம். என்ன கோவம் இருக்க போது உங்க தம்பிக்கு விருப்பம். நீங்க இருங்க, நான் போய் வீட்டுல போய் கூட்டு வரேன். வேணாம் சரவணா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க இவ்வளவு தூரம் எனக்கு உதவி பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து என்னை நீங்க காப்பாத்திருக்கீங்க. இதை விட பெரிய உதவி ஏதாவது வேணுமா என்ன? நீங்க என்னைய தம்பிகிட்ட விட்டா போதும். அவன் தனியா இருக்க மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் கூட்டிட்டு வரேன்.
நீங்க இருங்க. என்ன வேணும்னாலும் போய் கேளுங்க. எங்க அப்பத்தால இருந்து எல்லாருமே நல்ல வேலை செய்வாங்க, நல்ல உதவி செய்வாங்க. என்ன கூச்சப்பட்டு இருக்காதீங்க, நான் வந்துடுறேன். ஆ ம் ஐயா கதிரு, வா பாட்டி. என்ன என்னடா இவ தேஞ்சு போன ரெக்கார்டாட்டம் கேட்டதே கேட்டுக்கிறக்கான்னு மட்டும் நினைக்காத என்ன. நீ எம்பிட்டு நாளைக்கு தான் ஏன் அப்படி மூஞ்சி ஆளாளுக்கு கோச்சிக்கிட்டு நிப்பிய? சரி விடு, அந்த பிள்ளை தப்பு செஞ்சு பிடிச்சதேன். இப்ப என்ன தப்பு செஞ்சு குடும்பம் என்ன 4 துண்டா பிரிஞ்சாவா கிடந்துச்சு சொல்லு பாப்போம். மனசுக்குள்ள அவளுக்கு அந்த எண்ணம் வாரதுக்கு நாமளும் தானே ஒரு சைடு காரணமா இருந்துட்டோம் சொல்லு பாப்போம். இப்படியே எத்தனை நாளே பிரிஞ்சிருப்பிய? அப்பதான் உங்கள்கிட்ட நிறைய வட்டம் சொல்லிட்டேன். அவளை பத்தி என்கிட்ட பேசுற மாதிரி இருந்தா என்கிட்ட பேசாதுண்டு. எனக்கு அவ வேணாண்டு முடிவு எடுத்துட்டேன். அவளும் அப்படித்தானே இருக்கா, அப்படியே இருக்கட்டும். இதுல யாரு எந்த இதுலயும் தலையிடாதீங்க, விடுங்க பேசாம. எப்படியா தலையிடாம இருக்க முடியும்? ஆளாளுக்கு வாழ்க்கை சந்தோஷமா வாழ்றாங்க, நீ மட்டும் இப்படி இருக்கிறத அப்பதானால பார்க்க முடியலையா? ருத்ரன் நேதம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கியான். என்னதே உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை சச்சரவு இருந்தாலும் பெரியவங்க ஒண்ணுக்கு மட்டும் பேசிட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்காவது சேர வேண்டாமாயா நீங்க? அப்பதா முதல்ல தப்பெல்லாம் உங்க மேல சொல்ல முடியாது. என்ன இதுல தப்பெல்லாம் ஏன் மேலதே? அவ 1000 வாட்டி 1000 விஷயத்த சொல்லும் போது நான் யோசிச்சிருந்திருக்கணும். எதையுமே சொல்லாம கவனிக்காம இருந்ததுனாலதே இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சு விட்டு போயிட்டா. சரியா, அந்த பிள்ளைதையும் அப்படி செஞ்சு புரிச்சுண்டு நீ வச்சுக்க, நான் வேணாண்டு சொல்லல. ஆனா நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்லையா? பொண்டாட்டிக்கிட்ட விட்டு கொடுத்து போறதுனால எந்த ஆம்பளையும் குறைஞ்சு போறது கிடையாது. பேசாம விட்டு கொடுத்து போயேயா. இந்த பாரப்பத்தா விட்டு கொடுத்து போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. விட்டு கொடுத்து போற ஸ்டேஜையும் தாண்டி அவ ஒரு விஷயம் செஞ்சிருக்கா தெரியுமா உனக்கு? கண்ணை சொல்ல வேண்டாம் சொன்னியா, ஆனா சொல்றேன். இப்ப வேற வழி இல்ல. நீ இப்படி தூரம் எனக்கு கேள்வி கேட்கறதுனால கூட சொல்றேன். நானு நேற்று ராத்திரி கண்ணை வீட்டுக்கு வந்திருந்தியா 10 மணி போல வந்து புலம்புறியான். என்னடா இந்நேரத்துல வந்து என்னடா புலம்பி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்றியான், என் அக்கா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருச்சு அப்படின்ட்டு. இதுக்கு மேல என்ன செய்ய சொல்லு? என்னையா சொல்ற? ஆமா பத்தா, மனசு சங்கடப்படாது. என்ன தயவு செஞ்சு அண்ணன் கிட்ட சொல்லிப்படாது. அவ மனசு எந்த அளவுக்கு என் மேல வெறுப்பு இருந்திருந்தா டைவர்ஸ் வரைக்கும் அவ போயிருப்பா. யோசி. வேணாம் அப்பதா, வேண்டாம். இப்படியே இருந்துட்டு போறேன். ஏன் கல்யாணம் முடிச்சு வாழ்க்கை வாழ்ந்த பிள்ளைகளாம் பெற்று தள்ளா மட்டும்தான் வாழ்க்கையா? இப்படியே கூட சந்தோஷமா வாழ்றேன். ஏன் எனக்கு புள்ள பிறந்தாலும் பிள்ளையா? என் அண்ணனுக்கு 2 புள்ள இருக்கு. நீ என் தம்பியும் புள்ள பெப்பியா? நான் பாத்துக்கிறேன் அப்பதா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. போயா, நீ 1000 சொன்னாலும் சரி. எப்படி அந்த கழுதை அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? நீ பேசாம இரு, நான் போய் உன் அத்தையிட்ட பேசுறேன். அப்பதான் நீ சும்மா இந்த வேலைக்கு தான் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். அவன் நேற்று ராத்திரி வந்து அப்படி புலம்பிட்டு போறியான். எனக்கு என்ன சொல்றேனே தெரியல மாமா, இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்றா. பெட்டிஷன் போட்டிருக்கா நான் கோர்ட்ல. வரட்டுமே, டைவர்ஸ் நோட்டீஸ் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கிறட்டும். அவருக்கு என்ன டைவர்ஸ் பண்ணாதே சந்தோஷம்டா, தாராளமா சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். வேண்டாம் அப்படி ஒன்னும் கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிட்டுலாம் அவ என் கூட வாழ வேண்டாம். அது நான் விரும்பவும் இல்லை அப்பதா. அவ நிம்மதியா என் கூட உண்மையா ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது எனக்கு போதும். ஆனா அப்படி ஒரு வாழ்க்கையை அவ வாழவும் இல்லை, அந்த வாழ்க்கையை எனக்கு அவ கொடுக்கவும் இல்லை. வேணாம் அப்பதா, வெறுத்து போன வாழ்க்கையை ஒருத்தர் கூட வாழ்றது வாழாம இருக்கிறதுக்கே சமம். இல்லையா கதிரு? அப்பதா நீ வருத்தப்படுறது நியாயந்தே. உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு ருத்ராண்டிட்ட மட்டும் சொல்லிவிடாத. இப்பத்தையும் பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு ஓஞ்சிருக்கு. மறுபடியும் சண்டை கட்டி பிரச்சனை போனா என்ன சரியா வராது. சொன்னா கேளு. போ, ஜோலி இருந்தா பாரு. கதிரு போ அப்பதா. உங்க கூட இவ்வளவு நாள வாழ்ந்ததை நினைச்சு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன். எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட உங்க கூட நான் வாழ மாட்டேன். உங்களை எனக்கு பிடிக்கல. ஆமா, இவ்வளவு நாள் நடிச்சேன் போதுமா? ஆனா இம்புட்டு நாள நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் ஒண்ணுத்துக்கு இல்லாத மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்க. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன். உங்க கூட நான் வாழ மாட்டேன். பிடிங்க உங்க தாலி. லங்கை கடந்து எங்கோ ஒழுகிய நிமிடங்களே மெல்ல சிரசையவே காதல் மீண்டும் பதிவு செய்தே வாழ்ந்து வாழ்விடக்கும் வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான் உயிரே மாறா காதல் மழையா. என்ன செஞ்சுக்கிறியா அப்பாவும் பிள்ளையும்? நீ எதுக்கு இங்க வந்த மணி? போ, நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். இவனை தூக்கிட்டு போமா. ஏண்டி இவனை கொண்டு வந்தா மட்டும் எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு வர வரைஞ்சு கட்டிட்டு அப்படி என்னதான் செய்யறியாவே? யா ஆத்தா, இப்பத்தையும் சமாளிச்சிருக்கேன். தயவு செஞ்சு தூக்கிட்டு போத்தா. என்ன அன்னைக்கு அவன் இம்பட்டு நேரம் பால் குடிச்சுக்கிறியா? மொத அக்காக்காரங்க ஸ்கூலுக்கு போறாங்க, வந்து வழி அனுப்பி வைக்க வேண்டாமா? அதுக்கிட்டே கூட்டு வந்தே தூங்கி இருக்கான்னு நினைச்சுக்கிருந்தா எந்திரிச்சு இங்க இங்க கேட்டு உட்காந்துக்கிறீங்க. இங்க கேட்டு கூட்டிட்டு வேண்டியதை நீ கூட்டிட்டு போ. அப்பா என்ன பேச மாட்டாரு, என்ன மறந்துடுவாரு. ஏன் இப்படி சொல்லிருக்க? என்னவா? அதை நான் பிறவு சொல்றேன்.
எலியில கூட்டிட்டு நீ வீட்டுக்குள்ள போ. அதெல்லாம் கூட்டு போக முடியாது. என்ன வருஷம் அடியில வரிசைக்கு தாரி ரொம்ப டைம் பண்ணிக்கிருக்கு என்ன இப்போ என்ன பேசுற போடா. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் மாமியார் தான் பாசமா இருக்காங்க. என்ன கூட யாரும் பேசவே மாட்டாங்க. வாரணும் அப்பலாம் சொல்லக்கூடாது. தம்பியை பார்த்து என்ன பேசிக்கிருக்க நீ? சரிடி தங்கம், அப்பா மேல என்ன பண்ணி கோவத்துல இருக்க? இல்ல அப்பா. சரி பள்ளிக்கூடத்துக்கு நேராவது போமா. அப்பா உன்னை கொண்டு போய் விட்டுட்டு அப்பா நேரம் ஆபீஸ்க்கு போகணும்டா. அப்பாவுக்கு சோழி இருக்குல்ல. சரிப்பா போலாம். என் மேல உனக்கு பாசம் குறையாதுல்ல? எப்படா குறையும்? குறையாதுடா. நீதானே அப்பாவுக்கு முத பிள்ளை, பிறகுதானே தம்பி. ஓஹோ அடியாத்தி அடுத்து ஆத்தாக்காரி வாரா எடுத்து சொல்லு. எல்லாருமே எனக்கு புள்ளவே. அடே இது குடும்பமா வேற எதுவும் மாட்டேன். எல்லாரும் வம்பிக்க வாரிய சுறுச்சுருடி தங்கம். சிரிச்சுட்டே நம்ம ஸ்கூலுக்கு போவோமா? இந்த அங்க பிள்ளைய வயிறு புள்ளலாம் சரி அப்ப தூக்கு. தூக்கிடுவான். நானும் தூக்குறேன் என் பிள்ளைய. அடே அப்பா தூக்குனோன்னு சிரிப்பா பாருங்கப்பா. உனக்கு என்னமே எங்க அப்பா என்ன தூக்குவாரு? சரினே ஆனா இருந்தா தம்பி மேல இப்படி கோபப்பட கூடாது. தம்பி உன் மேல எப்படி பாசமா இருக்கேன் தெரியுமா? எனக்குமே தம்பி மேல பாசம் தான். ஆனா சில டைம் அனுபவக்கு கோவம் வந்துடும். பாரு எப்படி சிரிக்கிறான்னு. எலி குட்டி. ஏ அம்மா, தெரியாதனமா இன்னொரு பிள்ளைய பெத்து புட்டம்பா. என்ன பாடா இருக்கு. அவங்கதானே கேட்டாங்க தம்பி பாப்பா வேணும் தங்கச்சி பாப்பா வேணும்ட்டு. ஆனா வைங்க முடியலடி. ரெண்டை வச்சே சமாளிக்க முடியல. இதுல ஐயாவுக்கு மூணாவது ஒண்ணு வேணுமாம்ல? நான் ரெடியா தான் இருக்கேன். 2 வருஷம் சமாளிக்க முடியாது. யார் சொன்னா? 10 பிள்ளை பெத்து போட்டா நான் சமாளிப்பேன். ஆமாமா சமாளிப்பே. தம்பி அக்கா உனக்கு போயிட்டு வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னா? நீ பேசுறது ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா வாங்கிட்டு வரேன்னா? தங்க குட்டி பட்டு குட்டி. ஆமா தம்பி மேல பாசம். ஆள பாரு. உன் மேல பாசம்னா எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. சரி என்ன பாரு. என்ன அவனை பாத்துக்க. நான் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வாரேன். மத்தியானம் சாப்பாடுக்கு நான் கொண்டு வரேனே ஆபீஸ்க்கே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் வீட்டுக்கே வாரேன். அவனை பாத்துக்க. செல்லக்குட்டி எல்லுக்குட்டி அப்பா போயிட்டு வரட்டுமாடி. சரி போமாடி பட்டு. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு. தங்கம் அக்காக்கு பாய் சொல்லிருங்க. பாத்து போயிட்டு வாடி பாட்டு. பாத்து போயிட்டு வாங்க. சரிம்மா. வயக்கடத்தான போறியா? எதுக்கு சாப்பிடாம போறியா? ஆமா இப்ப சோறு ஒண்ணுதான் குறைச்சது. தாரு உங்க கையில சோறு வாங்கி திங்கிறது ஒண்ணுதே, விஷத்தை வாங்கி குடிக்கிறது ஒண்ணுதே. என்ன இல்ல எனக்கு ஒரு விஷயமே வேணுங்களே. என்ன நினைச்சிருக்கீங்க? ஆளுக்கு குடும்பத்துல ஏன்டே மூஞ்சி மாறி தூக்கி இருக்கீங்க? நான் என்ன செஞ்சேன்? உன் மனசாட்சி தொட்டு சொல்ல நீ ஒண்ணுமே செய்யலண்டு. ஆமா நான் என்ன செஞ்சேன்? சொல்லுங்க. என்ன சொன்னது எனக்கு என்ன தெரியும்? எதுவுமே சொல்லாம நான் என்ன நினைக்கேன்? வேணாமடி சும்மா இருந்துக்கன்னா. அவங்க வாட்டுல குடும்பமா குட்டியா சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு நீ செஞ்சு வச்ச ஒரு வேலைனாலதே கதிரே வேணாம். அந்த பிள்ளை வாழ வெட்டிய போய் வீட்டுல உட்காந்துருக்கு. என்ன நினைச்சுக்கிருக்க நீ? யோ என்ன குடும்பத்தோட எல்லாம் என்னைய வச்சு பழிவான்னு நினைச்சுக்கிறியா? அவ போய் வாழ வெட்டி உட்காந்துருக்கு. நான் என்ன செஞ்ச முடியும்? யாரு அந்த வீட்டு மேல எனக்கு கோவம் இருக்குதே, அவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சதெல்லாம் உண்மைதே. அதுக்காக அவ இப்ப போய் வாழ வெட்டி உட்காந்துக்கிறதுக்கு நான் ஒண்ணும் காரணம் கிடையாது. என்னைய தேவலாம் பேசிக்கிறது அப்படியே பாத்துக்க. உன்ன தவிர வேற யாரும் இதை செய்ய முடியாதுடி. ஏன்னா நீ மட்டும்தான் இதெல்லாம் செய்வ. எல்லாரும் அந்த குடும்பத்துல சந்தோஷமா இருந்தாலும் ஒரு குறை கதிரி இப்ப வாழாம இருக்கான். அது காரணம் நீனே. என்ன இன்ன வரைக்கும் அந்த வீட்டுல யாருக்கும் தெரியாது. சொல்ல முடியாம நானும் தவிச்சுக்கிறீங்க. ஏன் சொல்லிட்டா நாளைக்கு ஓமேல இருக்க மரியாதை உனக்கு என்ன மட்டும் மரியாதை, உனக்கு எந்த மரியாதையும் தேவை கிடையாது. என்ன இருந்தாலும் அத்தை அப்படி செஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு அவங்க நினைச்சிடக்கூடாதுன்னு அப்படி நினைச்சிருக்கேன். நான் உன்னையெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. வேலைக்கு போற. யோ குடும்பத்தோட எல்லாம் ஒரு மார்க்க மாதிரி சுத்திக்கிறிய. என்ன அவ போய் உட்காந்து இருக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன்? பேசுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. பேசியா பேசு. எவ்வளவு தூரம் உன்னால பேச முடியுமோ அம்பது தூரம் பேசிக்க. எதை பத்தியும் கவலை கிடையாது. வாமா மகராசி. அடுத்த நீ என்ன கழுவி ஊத்துனா கழுவி ஊத்திட்டு போய். இப்பதான் உங்க அப்பா கழுவி ஊத்திட்டு போறியா? உன்னையெல்லாம் கழுவி ஊத்துனா நீ அடங்க மாட்டேன். என்ன எம்மா பெரிய வேலை செஞ்சு வச்சிருக்க நீ? பாவம் தெரியுமா? இந்த பாவம்ல சும்மா விடாதே. என்ன நினைச்சுக்கிட்டு தர்ற நீ? நாம செய்யற பாவத்துக்குலாம் காசியோ ராமேஸ்வரமோ போய் பாவத்தை கித்துக்கலாம் மட்டும் நினைக்காத. என்ன நீ செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் பாவ கணக்கு எச்சாயிட்டு தான் போகுமே தவிர அந்த பாவம்ல தீர்ந்து போறது கிடையாது. தேடி விட பிடிக்காம கல்யாணம் கட்டிக்கிடுச்சுனே வச்சுக்கிருவோமே. எதுக்கு தேவையில்லாம குடும்பத்துக்கு போய் குட்டையை கிளப்புற? உனக்கு என்ன பழி வாங்குறதுக்கு வேற யாருமே கிடைக்கலையா? என்னத்துக்கு அந்த குடும்பத்தை பழி வாங்கன்னு நினைக்கிற? உன்னையெல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. 10 ரூபா காசுக்கு நீ பிரயோஜனம் இல்ல. என்ன தெரிஞ்சுக்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க. இதத்தை நீ இதே செஞ்ச அப்படின்னு கதிர் எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ. நீ உண்டு லைன் பண்ணிக்கிறோம். ஆனா இப்ப வரைக்கும் நாங்க சொல்லாம இருக்கோம். இருந்தும் குடும்பத்துக்கு இந்த சண்டை சச்சரவு வந்துடக்கூடாதுண்டே.
இப்ப வரைக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போகாம இருக்காங்க. நீ டைவர்ஸ் ஈவர்ஸ் போச்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பா நானே சொல்லி போடுவேன். நீ எல்லாம் ஒரு அம்மா, என்னை பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கீல, நாளைக்கு இதே கஷ்டத்தை எனக்கு ஏதாவது வரும்போது உனக்கு தெரியும். அடுத்த குடும்பத்துல போய் சும்மா நோண்டி நோண்டி வர்றதுக்கு. ஏய் உன் வயசுக்கு ஏத்தப்பல பேசுறீ. யாரே இத பேசுறதுக்கு வயசு வித்தியாசம்லாம் தேவை கிடையாது. என்ன நல்ல மனசு இருந்தா போதும். உன்னையெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. பேசாம போயில வந்து பெற போறேன். போங்கிட்டு கருமம். ஏ அப்பா, இந்த வார்த்தையை கேட்டு எம்புட்டு நாளாச்சு. நாடி புருஷனை மறந்துட்டியோ? உங்க மொசர கட்டியில பார்த்தா அம்பட்டு கஷ்டப்படுற மாதிரி தெரியவே இல்லையே. இல்ல காதலன், நான் கஷ்டமா தான் இருக்க காதலன். சரி அதை விடு காதலன். சரி நீ எப்படி இருக்க காதலன்? உன்னை பார்க்கணும் போலே இருக்கு. நேதான் கனவுல வார வந்து எனக்கு சுட்டு வச்ச வடையை பூரா எடுத்து தின்னு போற தெரியுமா? என்னது வடையை திங்கிறனா? எனக்கு வேற சோடி இல்ல. காஷ்மீர்ல இருந்து வந்து வடை திங்கிறதுக்கு கனவுல வரனா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அம்மா போய் பாத்தியா எப்படி இருக்காங்க? பேசுனியா? என்ன செஞ்ச? பாத்தியா காதலன், நீ போன் போட்டு உங்க அம்மா பத்தி ஏன்ட கேக்குறப்ப என்னைய பத்தி நீ கேட்கவே மாட்ட காதலன். அப்படிதானே? நான் என் அத்தை நல்லா பாத்துட்டேன் காதலன். அவங்க நல்லா இருக்காங்க, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, நல்லா இருக்காங்க. என்ன அவங்கள பத்திலாம் நீ ஒண்ணு கவலைப்படாத காதலன். நீ சீக்கிரமா வா புருஷ காதலன். போது நீ அங்க குண்டு போட்டது, நீ குண்டு போட்டு கலட்டினதுல போது. நீ குண்டு போட்ட யாரும் சாகவே மாட்டாங்க. அதனால வந்துரு காதலன், போதும். நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கை வாழலாம். நான் வேற தெரியாதனமா தாலி எடுத்து வெளியே போட்டேனா யாராவது பார்த்து போட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும்ல. அப்புறம் யானனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீ உனி காஷ்மீர்ல வந்து கொண்டு விட்டு போயிருவாங்க. நீ என்ன குண்டு போட்டு மத்தவங்களை சாவடிக்கிறது, உன்னைய குண்டு போட்டு இவங்க சாவடிச்சிருவாங்க. மொத்தத்துல இனி சாவடிக்கணும்னு முடிவு எடுத்துட்ட அப்படித்தானே? மாட்டி விடாம விடமாட்டேன்னு சொல்லாம சொல்ற அப்படித்தானே? ஐயோ காதலன், நான் அப்படி சொல்லல. உன்னை எதுக்கு நான் மாட்டி விடணும்? நான் மாட்டில விட மாட்டேன் காதலன். அதாவது நீ என்ன சொல்ல வரம்டா? தெரியாதனமா தாலி அடிக்கடி வெளியே வந்துருதா. என்னதான் நான் மறைச்சு வச்சாலும் உள்ள இருக்க மாட்டேது காதலன். என்ன மாதிரி ஆட்டம் காட்டிக்கிட்டே இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துச்சுன்னா மாட்டிக்குவோம்ல. அப்படி ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்ன சொல்லுவ? யாரு ஒருவேளை மாட்டிக்கிட்டா நீ தான் ஒரு லூசுன்னு உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் தெரியும்ல. தெரியாதனமா எடுத்து கழுத்துல கட்டிக்கிட்டேன்னு சொல்லிடுறான் அப்படித்தான். என்ன இல்ல காதலன், நான் இந்த விஷயத்துல லூசா இருக்க மாட்டேன் காதலன். நான் தெளிவா தான் இருப்பேன். நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? இந்த மாதிரி என்னோட காதலன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் என்னை கோயில கூட்டிட்டு போய் இங்க மாவுனி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தாலி கட்டிட்டான். அவனோட பேரு பிரபா. என் கூட காலேஜ்ல படிச்சவன் அப்படின்னு சொல்லிடுவேன் காதலன். நான் முட்டாள் இல்ல தெரியுமா? நான் தெளிவா இருக்கணும்ல காதலன். அதனாலதான். அப்ப சங்கு கன்ஃபார்ம்டு சொல்லு. இல்ல காதலன், உன்னை நான் நிறைய லவ் பண்றேன். உன்னை நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். என்ன நீ காஷ்மீர்ல தானே இருக்க, அதனால உன்னை காஷ்மீர்ல வந்து அடிக்க மாட்டாங்க. என்ன கவலைப்படாத. உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன் காதலன். சீக்கிரமா வந்துடுறேன். தெரியாதனமா உன்ட்ட நான் போன் பேசுறேன். என்னைக்கு எங்க வீட்டுல மாட்டி குண்டாம திருக்கி வாங்க போறேன்னு தெரியல காதலன். அன்னையோட என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிரு காதலன். என்னை வந்து கூட்டிட்டு போயா காதலன் காஷ்மீருக்கு. நீ எப்படி அங்க குண்டு போறேன் நானும் பாக்குறேன் காதலன். நீ குண்டு போடும்போது நானும் சேர்ந்து கூடவே குண்டு போடுவேன்ல. காஷ்மீருக்குலாம் கூட்டு வர முடியாது. சரி வேலை வந்துச்சு, நான் பெறவ அடிக்கிறேன் வை. புருஷ காதலன், இப்படி பாதியிலே விட்டுட்டு போற காதலன். இரு, நீ தான் தாலி கட்டின வீட்ல போய் நான் சொல்லி தரேன். இருடி. ஏ லூசு, நெசத்துக்குமே வேலை வந்துருச்சு, பெறவ அடிக்கிறேன் வை. அப்ப நீ உண்மைதான் பேசுற. சரி காதலன், கெட்ட வார்த்தை சொல்லட்டா? ஐ லவ் யூ புருஷ காதலன். ஐ லவ் யூ டுடி பண்டாட்டி. ஐ மிஸ் யூ. மிஸ் யூ டூ. பழா போன மனசு பசி எடுத்து உண்ட பத்தியத்தை முறிக்குதடி. அறாங்கல சுமந்து வழி மறந்து ஒரு நத்த குட்டி நகருதடி. உண்டகால செவப்பும் குவனப்பும் இன்னைக்கு இருக்குன்னு சிரிக்குதடி. சிரிக்கி காட்டு சிரிக்கி அருகாட்டு சிரிக்கி மழை கொடுப்பாலோ இடி இடித்தாலோ மாயமாய் போ. எனத்துக்குக்கா இப்படி வாந்தி எடுத்துக்கிருக்கா? அது எனக்கும் தெரியல.
நேத்துல இருந்து நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆள் ஒரு மாதிரி சோர்வாவும் இருக்கா, வாந்தி எடுத்துக்கிருக்கா. ஒன்றும் விளங்கலையே. உடம்பு எதுவும் முடியலையா? அருந்ததி, அருந்ததி, மெதுவா மெதுவா. அத்தாச்சி என்னாச்சு? ஏன் வாந்தி எடுத்துக்கிருக்க? தெரியல அத்தாச்சி, நேரத்துல இருந்தே வாந்தி வந்துகிட்டே இருக்கு. உடம்பு ஒரு மாதிரி சோர்வாவே இருக்கு அத்தாச்சி. உடம்புக்கு எதுவும் முடியலையா? சரி வா, ஆஸ்பத்திரி வேணா போயிட்டு வருவான். உங்க அண்ணனுக்கு போன் அடிக்கிறேன், வருவாங்க. ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டுருவாங்க, வலிக்கு வேணாம். என்ன திடீர்னு எதுக்கு வாந்தி எடுத்துக்கிருக்க? ஒன்றும் விளங்கலையே. வந்து வேண்டாம் சாப்பாடு ஒன்றும் கொடுக்கலையே. மறுநாள் வச்ச சாப்பாடு எதுவுமே வைக்கல. ஏன்னா புள்ள குட்டியில இருக்கறனால எதுவும் அப்படி சாப்பிட மாதிரி இல்லையே. அப்படி நீங்க சாப்பிடவும் மாட்டிய? எது வேண்டதுன்னு சாப்பிட்டியா? இந்த நேரத்துக்கு காலையில இருந்து சாப்பிடவே இல்ல அத்தாச்சி ஒழுங்காவே. எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வாந்தியாவே வருது. இப்படி இருக்க கூடாதேதா. என்னடா ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணுவோம். இரு, உங்க அண்ணனுக்கு போன் அடிக்கிறேன், வருவாங்க. இருக்கட்டும் தாமரை, ஒரு நிமிஷம் சரி, என்னன்னு பாப்போம். ஹாய் அர்ச்சனா, ரெடி வாங்க போசி. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்ன ஒரே கூட்டம் நிக்கிறிய? நான் கதிரை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். அவங்க இப்பதே வெளியே போனாங்க. அப்படியா? என்னை வாட்சோல் இருந்தாப்ல, அதே. சரி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி நிக்கிறிய? நாங்களே இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு வரலாமதே இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டிய. ஒண்ணும் இல்ல, நேத்து காலில இருந்து வாந்தி எடுத்துக்கிருக்கா. என்னன்னு தெரியல. ஏன்னா நீங்க ஆஸ்பத்திரி வாங்கினா வரமாட்டேன்றா. ஏன்னா ஊசி போட்டுருவாங்களாம், அதுக்கு ஒரு பயந்தாங்கொழி. வாமிட்டா இருக்கா? ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? வேண்டாம் சாப்பாடு சாப்பிட்டியாத்தா? அப்படிலாம் அவ சாப்பிட மாட்டா. என்னன்னு தெரியல, வாந்தி எடுத்துக்கிருக்கா. என்னன்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டா. என்னன்னு நீ செக் பண்ணி பாக்குறீங்களா? பொறுங்க, நான் சொல்றேன். ஊசி நான் போட மாட்டேன். இரு, என்ன மட்டும் பாப்போம். ஊசிலாம் போட மாட்டாங்க. செத்த போற, என்னன்னு பாப்போம். ஏதோ உடம்புக்கு முடியாம தானே வாந்தி எடுத்துக்கிருக்க. என்னன்னு பாப்போம். இருத்தா ஊசி போட மாட்டாள? இல்ல போட மாட்டாங்க. கொஞ்சம் பாருங்க பூவரசி. சரி, கை கொடுமா. என்ன? வீட்டுல இவங்க அண்ணன் யாராவது இருக்காங்களா? இல்லை, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. என்னாச்சு? எதுவும் உடம்பு முடியலையா? ஊசி வேணா போடனா போட்டுக்கலாமே. இல்ல, அது என்னாச்சு? ஏன் இழுக்கிறிய? அது என்ன